சென்னை மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அல்டிமேட் ரைடர்ஸ் லீக் என்ற தனியார் அமைப்பு மற்றும் தந்தி டிவி சார்பாக சென்னை மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணி இன்று அதிகாலை தொடங்கியது. மாணவர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கலங்கரை விளக்கம் முதல் உழைப்பாளர்கள் சிலை வரை சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. அப்போது மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பைகள் அகற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சி தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அன்வான்டாக நிறைய குப்பை இருக்குது. இங்கே ஃபுல்லாக பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது டிகம்போஸ் ஆச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வரும் ஃப்யூச்சரில். அதுக்காக நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி அவங்க எல்லாமே இன்வைட் பண்ணி கால் பண்ணி வர வச்சு அவங்க எல்லோரும் ஒரு மெம்பராக இதை ஜாயின் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லா சண்டேஸும் எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கும். பட் இந்த அசோசியேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, எப்படி சிட்டியை க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பீப்புளும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்வ் ஆகி பண்ணால் ஃப்யூச்சரில் நம்மளோட இந்தியா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ பீப்புள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்.